Recording on it, Shapa? Yes, sir. Yes, sir. Okay, right then. Okay, so I'll start then. Confirm recording on la thana irukku. Okay. Start பண்ணிக்கலாமா? Yes, sir. Yeah. And camera position, voice clarity இருக்குல்ல? Yes, sir. Clear, sir. Right. PowerPoint slideshow. Formalism and other contexts. Slideshow. Slide 2. Sir Phillips. Apology for poetry. Sir Phillips. Apology for tests. Okay, so Sir Philip Sidney, an apology for poetry. And இது என்ன எக்ஸாம் நீங்க எழுதினாலும் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு டாபிக். சரிங்களா? டிஆர்பியா இருக்கட்டும், இல்லை நெட் எக்ஸாம் இருக்கட்டும், எனி டிஆர்பி ஃபார் தட் மேட்டர், காலேஜ் டிஆர்பி, யூஜி, பிஜி, சரிங்களா? ரொம்ப ரொம்ப செமினல் டெக்ஸ்ட் அப்படின்னா அப்பாலஜி ஃபார் போயட்ரி பை பிலிப் சிட்னி. அண்ட் இதுல அப்பாலஜி மீன்ஸ் டிஃபென்ஸ். ஆக்சுவலா பிலிப் சிட்னி போயட்ரியை சப்போர்ட் பண்ணி எழுதின ஒரு ஒர்க் தான் அப்பாலஜி ஃபார் போயட்ரி. சரிங்களா? அண்ட் முதல்ல இந்த ஒர்க் ஆக்சுவலா எதை பேஸ் பண்ணி இந்த ஒர்க் இருக்கும்? போயட்ரி ஒரு டிஃபெண்ட் பண்ணா யாரோ ஒருத்தர் போயட்ரியை திட்டி இருக்கணும்ல. யார் போயட்ரியை திட்டுவா? Stephen Gosson. Full of abuse. ஓகே, ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்ல ஸ்டீஃபன் காசன் வந்து போயட்ரிய நர்ஸ் ஆஃப் அபியூஸ், மதர் ஆஃப் லைஃப்ஸ், சரிங்களா, வேஸ்ட் ஆஃப் டைம், இந்த மாதிரி சில குற்றச்சாட்டை வச்சிருப்பார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு முதல்ல ரிப்ளை கொடுத்தது யாரு? Thomas Lodge. Nash. தாமஸ் லாட்ஜ். ஓகே, தாமஸ் லாட்ஜோட எந்த ஒர்க் அதுக்கு டிஃபென்ஸ்? Traveler. புரியல. The defense of poetry, play. The defense of rhyme ஆங்க. Right? Sir, defense of poetry, play, something or Okay. So இதுல Poetry, music and stage plays. ஓகே, குட், வெரி குட். ஓகே, ஸோ இந்த ஒர்க்ல தான் தாமஸ் லாட்ஜ் என்ன பண்றாரு? முதல்ல ரிப்ளை கொடுக்குறாரு. அண்ட் ஸ்டீஃபன் காசன் என்ன பண்றாருன்னா, போயட்ரியை திட்டி எழுதிட்டு அந்த ஒர்க்கை சிட்னிக்கே டெடிகேட் பண்றாரு. அண்ட் சிட்னி he gives a fitting reply to the accusations, to the what to say, denunciations made by ஸ்டீஃபன் காசன். ஸ்டீஃபன் காசனுடைய கிரிட்டிசிசமுக்கு ரொம்ப ஃபிட் ரிப்ளை கொடுக்குறாரு. ஒவ்வொன்றா பார்த்துரும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1, மதர் ஆஃப் லைஸ் அப்படின்னு சொல்லும் போது, சரிங்களா, நீங்க இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, கவிதைக்கு பொய் அழகு அப்படின்ட்டு. சரியா? நான் 7 கடல் தாண்டி நான் வந்து உன்னை தேடி வருவேன் அப்படின்னு ஒரு ஒர்க்ல ஒரு போயிட் சொல்லுவாரு. ஸ்காட்ஸ் அப்படின்ற ஸ்காட்டிஷ் டைலக்ட்ல எழுதியிருப்பாங்க. ராபர்ட் பர்ன்ஸ் அதோடைய ரைட்டர். My love is like a red rose, sir. Yeah, my love is like a red rose. Hello. Red rose. A red. ஒரு நிமிஷம். Assistant professor in government. Students, number of participants எவ்வளவு இருக்காங்க? Prashant already says this in chat. First reply Thomas Lodge. Admit all but
Your weather mode is turned on. Your camera is turned on. Background is now slightly blurred. Now the region of your camera is turned on. Navigation landmark critical toggle button not pressed. Toggle auto over. Toggle auto with toggle button not pressed. ஓகே. ஸோ கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு ஒரு ஒர்க்ல சொல்லியிருப்பாங்க. எந்த ஒர்க் அப்படி ஒரு பாடல்ல இருக்கும். சரியா? ஸோ அந்த கான்செப்டை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். போயட்ரி இஸ் த மதர் ஆஃப் லைஸ் அப்படின்னா கவிதைக்கு பொய் வேணும்னா, சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி மை லவ் இஸ் லைக் ரெட் ரோஸ்ல கொஞ்சம் ஹைப்பர் போல் யூஸ் பண்ணியிருப்பாங்க டுவர்ட்ஸ் எண்ட்ல, கொஞ்சம் லேசா பொய்கள் இருக்கும் தான். பட் இங்க வந்து சிட்னி என்ன டிஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போயட்ரி நெவர் அஃபர்ம் இட், தேர்ஃபோர் இட் நெவர் லையத். நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லைங்க. இந்த ஊர்ல இந்த நபர் இந்த வேலையை செஞ்சாங்க நாங்க ஒரு இடத்துலயும் சொல்லலை. சில்வன் ஹிஸ்டாரியன் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ்லயும் அதுதான் சொல்லுவாங்க. கிளின்த் ப்ரூக்ஸ், சில்வன் ஹிஸ்டாரியன் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட். Toggle auto with toggle button not pressed. அதுலயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போயட்ரியில வரலாறுன்னு சொல்லப்படுறது எதுவுமே என்ன கிடையாதுன்னா, ஒரு கேரக்டரோ ஒரு ஹீரோ ஒரு பர்டிகுலர் லைஃப் டைம்ல வாழ்ந்த நபரையோ எந்த விதத்திலையும் மென்ஷன் பண்றதே கிடையாது. அதனால அந்த மாதிரியான ஹிஸ்டரிக்கு ஃபுட் நோட்ஸ் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க வந்து அங்க வந்து சில்வன் ஹிஸ்டாரியன்றது கிரீஷியன், அந்த கிரீஷியன் சொல்லக்கூடிய ஹிஸ்டரிக்கு ஃபுட் நோட்ஸே தேவையில்லை. அங்க பையன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த தெருல இந்த ஊர்ல வாழ்ந்தா அந்த பையன் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அண்ட் ஒரு ஊருன்னு தான் கொடுத்துருப்பாங்க, எந்த ஊருன்னு. அப்போ போயட்ரி எந்த இடத்துலயும் அஃபர்ம் பண்றதே கிடையாது. அப்ப எப்படி அது பொய் சொல்ல முடியும்? புரியுதுங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் வாதம் அவர் வைக்கிறது. போயட்ரி நெவர் அஃபர்ம், தேர்ஃபோர் இட் நெவர் லையத். ரெண்டாவது வாதம் என்ன? இன்னும் ஒரு 2-3 அப்படி சொல்றாரு. நட்ஸ் ஆஃப் அபியூஸ், சரியா, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிலாம் சொல்லும் போது அவர் என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்னா, பிலிப் சிட்னி, ஸ்கிரீன் ஓபன் பண்ணிருந்தேன். Slide 2. Apology for poetry. It was written around 1580 and published in the 2 Times Book. Okay, it was posthumously published. 15 1580 எழுதி 1595 publish பண்ணிருப்பாங்க. The essay is also known as the Defense of Poesy, and also called Defense of Poesy. It is one of the earliest works of English literary criticism. Sidney writes in defense of poetry against his critics. Poetry was attacked by Puritans like Stephen Basson. Poetry was attacked by Puritans like Stephen Basson. So at the bottom of this இருக்கு, ஸ்டீஃபன் காசன் மாதிரியான கிரிட்டிக்ஸ் வந்து போயட்ரியை கடுமையா விமர்சனம் பண்றாங்க. Slideshow. Slide 3. Sidney argues that poetry is the oldest form of literature. Poetry is superior to history and philosophy. History teaches by examples. Philosophy teaches by rules and precepts. Poetry teaches by delight and example. Together, poetry moves people to virtuous action. போயட்ரி ஏன் முக்கியம்? சரிங்களா? போயட்ரின்னா அவர் வந்து பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறாரு. Poetry teaches by delight and example. Together, philosophy teaches by rules and precepts. ரூல்ஸை பேஸ் பண்ணி பிலாசபி நம்மளுக்கு டீச் பண்ணோம். ஹிஸ்டரியில இருந்து நம்ம வந்து உதாரணங்கள் எடுத்துக்கிறோம். எனக்கு முன்னால ஒருத்தன் போவான், அவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது, அதுல இருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், ஓ லைஃப்ல இப்படிதான் பிரச்சனை ஏற்படுமான்னு. சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஹிஸ்டரி எனக்கு நடத்துது. பிலாசபி தத்துவங்கள் மூலமா எனக்கு வந்து பிலாசபி வந்து ரூல்ஸும் ப்ரீசெட்ஸ் மூலமா எனக்கு பிலாசபி டீச் பண்ணுது. சரிங்களா? ஆனா அந்த போயட்ரி என்ன பண்ணுதுன்னா, எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கும், அதே நேரத்துல டிலைட்டும் கொடுக்கும். சரிங்களா? அதனாலதான் போயட்ரியில என்ன சொல்லுவாருன்னா, டிலைட்ஃபுல் டீச்சிங் இஸ் த எண்ட் ஆஃப் போயசிங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. டிலைட்ஃபுல் டீச்சிங் இஸ் த எண்ட் ஆஃப் போயசி. வாட் இஸ் த கோல்? இந்த இடத்துல எண்ட்ன்றது கோல். வாட் இஸ் த கோல் ஆஃப் போயட்ரி? போயட்ரி ரிசல்ட்ஸ் இன் டிலைட்ஃபுல் டீச்சிங். உங்களை ரசிக்க வைத்து கொண்டே உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும். உங்களுக்கு அறிவுரையை வழங்கும். சரிங்களா? ஸோ அதுதான் என்னது போயட்ரியோட ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் தான் அப்பாலஜி. நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். ஸோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அட்மிட் போயிட்டே இருக்கிறதுனால. Button collapse host controls. Button collapse meeting tools. Button collapse chat with everyone. Button collapse meeting details. All controls region. Menu button collapse submenu phone. பார்ட்டிசிபென்ட்ஸ் எத்தனை பேர் பார்க்கறாங்க? Navigation landmark. 85 Okay, right. Okay, right. PowerPoint slideshow.
நான் ரிப்பீட் பண்றேன். நம்ம பார்த்துட்டு இருக்க வரைக்கும் அப்பாலஜி ஃபார் போயட்ரி ஸ்டீஃபன் காசன் அரௌண்ட் 1580 எழுதப்பட்டு 1595 பப்ளிஷ் ஆகுது, போஸ்ட்ஹுமஸ்லி பப்ளிஷ். இது யாருக்கு ரிப்ளை அப்படின்னா ஸ்டீஃபன் காசன். ஸ்டீஃபன் காசனோட ஒர்க்குக்கு சிட்னி தான் முதல்ல ரிப்ளை கொடுக்குறாரா? இல்ல, இட் வாஸ் தாமஸ் லாட்ஜ். அண்ட் 1579 எழுதப்பட்ட ஒர்க். சரிங்களா, ஸ்டீஃபன் காசனோட ஒர்க்கு. 1579 உங்களுக்கு ஸ்பென்சரோட இன்னொன்று ஒரு ஒர்க் ஞாபகத்துல வரும். என்ன ஒர்க் அது? 12 இருப்பாங்க. The Shepherd's Calendar. சரிங்களா, pastoral poem. What is a pastoral poem? Shepherds and shepherdess will become important characters. அப்படிப்பட்ட ஒர்க்கை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பாஸ்டோரல் போம்னு சொல்றோம். சரி, 1579 சொன்னதுனால லேசா டைவர்ட் ஆனோம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ சிட்னி வந்து போயட்ரியை டிஃபெண்ட் பண்றாரு. என்னெல்லாம் சொல்லி டிஃபெண்ட் பண்றாரு? முதல்ல ஸ்டீஃபன் காசன்தோட ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். மதர் ஆஃப் லைஸ் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் எப்பயா பொய் சொன்னேன், சரி நான் எப்ப அஃபர்ம் பண்ணேன் பொய் சொல்றதுக்கு? அதுக்கு தான் நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். என்ன க்ளூ? பார்லாம் இந்த வரைக்கும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சில்வன் ஹிஸ்டாரியன், ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ். அதுல எந்த போயமை பத்தி பேசுவோம்? சரி, கிரீஷியன் ஆன் அப்படிங்கிறவங்க தான் அங்க ஹிஸ்டாரியன். புரியுதுங்களா? அங்க வந்து கதை சொல்றவங்க, வரலாற சொல்றவங்க யாரு? கிரீஷியன் ஆன். அந்த கிரீஷியன் ஆன் சொல்லக்கூடிய வரலாறுக்கு ஃபுட் நோட்ஸ் வேணுமா? வேண்டாம். ஃபுட் நோட்ஸ்னா புரியுதா? இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து எப்படி சொல்ல, ஒரு ஒரு ஹிஸ்டரி சொல்றேன். சரியா, இந்த வருஷத்துல இன்னார் வந்து இந்த விஷயத்த செய்தார் அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொன்னேன்னா, அந்த நபரை பத்தி கீழே நான் குறிப்பு எழுதணும். சரிங்களா, இவர் இந்த கோட்பாடுக்காக, இந்த மக்களுக்காக தீவிரமாக செயல்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு கீழே நான் என்ன எழுதணும்னா ஃபுட் நோட்ஸ் எழுதணும். சரிங்களா, ஏதோ ஒரு ஊர் பேர் இருக்குன்னா அந்த ஊர் எந்த இடத்துல இருக்குன்னு நான் ஃபுட் நோட்ஸ் எழுதணும். சரிங்களா, ஒரு நதி பேர் இருக்குன்னா இந்த நதி இந்த இடத்துல பாய்ஞ்சது அப்படின்னு நான் வந்து ஃபுட் நோட்ஸ் எழுதணும். பட் கிரீஷன் சொல்லக்கூடிய கதையில ஃபுட் நோட்ஸ் எழுதுறதுக்கான தேவையே இல்லை. ஏன்னா அங்க வந்து டவுன் பேர் கிடையாது, கடவுள் பேர் கிடையாது. சரிங்களா, அந்த பையன் ஒருத்தன் லவர் இருப்பான்ல அவன் பேர் கிடையாது, மியூசிக் வாசிக்கிறவன் பேர் கிடையாது. அங்க ஃபுட் நோட்ஸே தேவையில்லை. அதுதான் உண்மையான ஹிஸ்டரி அப்படின்னு யார் சொல்வா? கிளென்த் புரூக் சொல்வார். சரிங்களா, ஸோ அதை செப்பரேட்டா வேற ஒரு செஷன்ல நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம பேரலா அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ எப்படி ஃபுட் நோட்ஸ் அங்க தேவையில்லையோ, போயட்ரிக்கு வந்து நீங்க பெருசா வந்து என்ன தேவை இருக்காது. அது வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஊர்ல இன்னார் இந்த தலைவர் அப்படின்லாம் பேசாது, ஜென்ரலா தான் பேசிட்டு போவோம். நான் அஃபர்மே பண்ணல பாஸ், நான் ஏன் பாஸ் போய் சொல்ல போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் வைக்கிறேன். சரி, அப்புறம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போயட்ரி வர்சஸ் ஹிஸ்டரி அண்ட் பிலாசபி. இதுல யார் தான் ஜாம்பவான்? போயட்ரி தான் ஜாம்பவான். ஏன்னா ஹிஸ்டரியில உள்ள மெரிட்ஸும் பிலாசபியில உள்ள மெரிட்ஸும் போயட்ரி கம்பைன் பண்ணி வச்சிருக்கு. ஹிஸ்டரி என்ன பண்ணும்? வரலாறுல நடந்த உதாரணங்களை நம்மளுக்கு நினைவுபடுத்தி நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை கத்துக் கொடுக்கும். சரிங்களா, யூ லேர்ன் ஃப்ரம் அதர் பீப்புள்ஸ் மிஸ்டேக்ஸ். சரி, அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கத்துப்போம். பிலாசபி என்ன பண்ணும்? சில ரூல்ஸ் அதை வச்சு நம்மளுக்கு சில தத்துவங்களை நம்மளுக்கு கொடுக்கும். ஆனா போயட்ரி என்ன பண்ணுதுன்னா, இட் கம்பைன்ஸ் த மெரிட்ஸ் ஆஃப் போத் ஹிஸ்டரி அண்ட் பிலாசபி. தேர்ஃபோர் who is superior or what is superior? Poetry is superior. சரிங்களா, இதுதான் பேசிக்கா வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட். Poetry moves people to virtuous action. And delightful teaching is the end of poesy. அடுத்த பாயிண்ட் வைக்கிறார். போயட்ரியோடைய ரோல் என்ன? டிலைட்ஃபுல் டீச்சிங். சந்தோஷப்படுத்தி கொண்டே நம்மளை என்ன பண்ணும்? சந்தோஷப்படுத்திக்கிட்டே என்ன பண்ணும்? டீச். சரிங்களா, அப்போ டீச் பண்ணும்போது என்ன நடக்குது? யூ பிகம் வர்ச்சுவஸ். ஒரு நோபலான ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு, ஒரு நோபலான சொசைட்டி உருவாக்குவதற்கு போயட்ரி ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், சரிங்களா, நானும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. வேர்ட்ஸ்வொர்த் ஆன் மில்டன் ஒரு போயம் எழுதியிருப்பார். அப்ப யார நினைவு கூறுறாரு? ஒரு காலத்துல மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்கப்பா, அந்த டைம்ல மக்கள் வந்து ரொம்ப நன்னெறியோட நடந்துக்கிட்டாங்க.
எத்திக்ஸ் பயங்கரமா இருந்தது, எனக்கு அந்த மாதிரி ஒரு சொசைட்டி வேணும் ஐயா மில்டனே அப்படின்னு சொல்லி மில்டனை ரிமைன் பண்ணுவாரு. சரிங்களா? அப்போ மில்டனுடைய டைமையும் வேர்ட்ஸ்வர்த்தோடைய கண்டெம்பரரி டைமையும் கம்பேர் பண்ணி மில்டன் டைம் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்த மாதிரியும் வேர்ட்ஸ்வர்த்தோட எரால கொஞ்சம் வந்து சேட்டைகள் கூடுற மாதிரியும் அவர் வந்து உணர்வாரு. மில்டனோட தயவு இருந்தா நல்லா இருக்கும், இந்த நொடியில நீங்க இருந்தீங்கன்னா உங்க மூலமா இந்த சொசைட்டி என்ன ஆகும், ரிஃபார்ம் ஆகும், நல்வழி அடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் தான் ஆன் மில்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். சரிங்களா? ஸோ அப்போ போயட்ரிக்கு இந்த ஒரு பவர் இருக்கு. போயட்ரியை வச்சு நீங்க இந்த சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ண முடியும். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, RRR படத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பாரு அந்த ஹீரோ. செகண்ட் ஹீரோ வந்து அவரை பிரிட்டிஷ் வந்து டார்ச்சர் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா பாடல் மூலமாக அவர் வந்து தனது கருத்தை தெரிவிப்பாரு. அது மூலமா மக்களை வந்து அவரு தாம்பக்கம் ஈர்ப்பார். சரிங்களா? நம்மளுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பாரதியார். சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், போயட்ரின்றது எப்படி ஃப்ரீடமுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, போயட்ரியில இமேஜினேஷன் இருக்கு. சரிங்களா? இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ஒர்க்ல வராது. பேசிக்கா நம்ம புரிஞ்சதுன்னா இது நல்லா இருக்கும். போயட்ரி இட்ஸ் ஆல் அபவுட் இமேஜினேஷன் அண்ட் விடுதலையும் இமேஜினேஷன் தான். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் காலத்துல வாழ்றீங்க. இப்ப நான் 2100 நீங்க நானும் நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம், சும்மா அஷ்யூம் பண்ணிக்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சி கிடைக்குது. சரிங்களா? பட் இருந்தாலும் நம்ம என்ன யோசிக்கிறோம், இன்னொன்னு ஒரு தலைவர் வர, இந்த தலைவருக்கு பதிலாக அந்த தலைவர் வரும்போது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு 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 நாடை, ஒரு ஸ்டேட் அவர் உருவாக்குவார் அப்படின்னு இமேஜினேஷன் பண்றது. சரிங்களா? ஓட்டிங்ல கூட இமேஜினேஷன் தாங்க. சரிங்களா? இமேஜினேஷனா என்ன, அவங்களுடைய கவர்னன்ஸ் கீழே, அந்த அரசனுக்கு கீழே என்ன மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு முதல்வன் படத்துல ஒரு இமேஜினேஷன்ல முடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? என்ன இமேஜினேஷன் இருக்கும்? லாஸ்ட் சீன்ல முதல்வன் மூவி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்ன இமேஜினேஷன் பா, ஒரு ஸ்பெக்டக்கிள் காட்டுவாங்க, ஒரு காட்சி ஒண்ணு காட்டி அந்த 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 படத்தை முடிப்பாங்க. வில்லன் எல்லாம் காலி பண்ணிடுவாங்க அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். சரிங்களா? ஒரு ஸ்பெக்டக்கிள் காட்டுவாங்க. என்ன ஸ்பெக்டக்கிள், என்ன சீன் அது? அர்ஜுன் சங்கர் எடுத்த படங்க, அர்ஜுன் நடிச்சிருப்பாரு, ஞாபகம் இருக்கா? சார், சொசைட்டி வந்து ப்ராப்பரா ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சீன் மாதிரி காட்டுவாங்க. எனக்கு ஏன் மைண்ட்ல இருக்கிற போட்டோகிராபிக் மெமரியில என்ன எனக்கு சீன் ஞாபகத்துல இருக்குன்னா, பல ரோடு இருக்கும், ரொம்ப சுத்தமா அந்த 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 ஸ்பெக்டக்கிள் பார்க்கும்போதே ஒரு பயங்கரமான டெவலப்மெண்ட் நடந்த மாதிரி காட்டுவாங்க. புரியுங்களா? தட் இஸ் இமேஜினேஷன். சரியா? ஸோ வெள்ளக்காரன் இல்லைன்னா இந்தியா எப்படி இருக்கும்னு அன்னைக்கு இமேஜின் பண்ணி பார்த்துருக்காங்க. போயட்ரியில இமேஜினேஷன் இருக்குது, இந்த ரைட்டர்ஸோட இமேஜினேஷன். சரிங்களா? ஸ்ரீ அரபிந்தோ, மற்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரு வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர் யார் எழுதுனா? ரவீந்திரநாத் தாகூர். ரைட், ஓகே. ஸோ இது சும்மா ஒரு லிட்டரரியானா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? ஏன் லிட்ரேச்சர் இவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். Poetry moves people to virtuous action. Slideshow, slide 4. The poet creates a golden world, not the real world. Poetry combines pleasure with moral instructions. Poetry combines pleasure with moral instruction. The poet creates a golden world, not the real world. The poet creates a golden world. ஒரு கோல்டன் வேர்ல்ட கிரியேட் பண்ணுவாரு and combines imagination. Poetry combines pleasure with moral instruction. Pleasure with moral instruction. Sidney defines poetry as an art of imitation, mimesis. Yes, it is an act of imitation. The poet is a maker, not a liar. The poet is a maker. Maker யாரை நம்ம சொல்லுவோம்? A creator. ஒரு டிவைன்லி ஸ்பிரிட் ரேஞ்சுக்கு வந்து போயட் எடுத்துட்டு போறாரு. சரிங்களா? And he is not a liar, rather he is a maker. Poetry improves imagination and emotions. ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினேன்ல, போயட்ரி மூலமா இமேஜினேஷனும் எமோஷன்ஸும் நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும். Tragedy teaches morality through pity and fear. ட்ராஜடியோட ரோல் கொடுக்குறாங்க. Comedy corrects human follies through laughter. Sidney concludes that poetry deserves the highest respect.
இட் டிசர்வ்ஸ் த ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் இன் த வேர்ல்ட். இதுதான் சிட்னி சொல்லக்கூடிய வாதம். Sidney concludes that poetry deserves the highest respect. Space. Matthew Arnold, the study of poetry. Okay, so hope you're clear with this work. Apology for poetry. ஒரு சின்ன ரீகால் கொடுத்துறேன். அப்பாலஜி என்றால் டிஃபென்ஸ் என்ற அர்த்தம். எதை டிஃபெண்ட் பண்றாங்க? போயட்ரி டிஃபெண்ட் பண்றாங்க. யாரு டிஃபெண்ட் பண்றா? சிட்னி. யாரு அப்ப திட்டி இருக்கணும்? டினன்சியேஷன் வாஸ் மேட் பை ஸ்டீஃபன் காசன் 1579. 1579 போது நம்ம ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் பார்த்தோம். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் என்ன டைட்டில் அது? என்ன டைப் ஆஃப் ஜான்ரா அது? இட்ஸ் அ பாஸ்டரல் போம். பாஸ்டரல் போம்னா ஷெப்பர்ட்ஸ் அண்ட் ஷெப்பர்டஸ் கேரக்டர்ஸா வருவாங்க. அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 12 எக்கலாக்ஸ். அண்ட் ஸ்பென்சரோடைய நிக்நேம் என்ன? அவருக்கு என்ன டைட்டில் கொடுத்தாங்க? Poets, poet. போயட். சரிங்களா? போயட்ஸ் போயட் இஸ் a nickname given to Spencer. அண்ட் போயட்ஸ் போயட் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்தது யாரு? சார்ல்ஸ் லேம்ப். அண்ட் சார்ல்ஸ் லேம்போட நிக்நேம் என்ன? the prince of essays. சரியா? அண்ட் somebody is called the critics critic. யாரு? வில்லியம் ஹாஸ்லெட். சரிங்களா? சரி வந்துருங்க. போயட்ஸ் போயட், கிரிட்டிக்ஸ் கிரிட்டிக், பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஸேஸ். ரைட், ஓகே. சரி, இப்போ என்ன எங்க இருந்து கதை ஆரம்பிக்குது? போயட்ரி பொய் சொல்லுது, மதர் ஆஃப் லைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, அப்படி இல்லை, நாங்க வந்து பொய்லாம் சொல்லல, நாங்க என்னைக்குமே அஃபர்மே பண்ணல, நாங்க அப்புறம் எப்படி பொய் சொல்றது? அதுக்குதான் நான் எக்ஸாம்பிள் சும்மா பேரல் ரெஃபரன்ஸ்க்கு போனேன். இதே மாதிரியான கருத்தை சரியா வி கால் இட் இன்டர்டெக்சுவாலிட்டி. இன்டர்டெக்சுவாலிட்டினா என்ன? ஒரே கருத்து 4-5 ஒர்க்ல வரும்போது தட் பிகம்ஸ் இன்டர்டெக்சுவாலிட்டி. ஒரே கொட்டேஷன் மாத்தி மாத்தி வேற வேற ஒர்க்ல வந்ததுன்னா தட் பிகம்ஸ் இன்டர்டெக்சுவாலிட்டி. சரியா? ஜூலியா கிறிஸ்டவாவுடைய டேர்ம் அது. சரியா? டேர்ம் அசோசியேட்டட் வித் ஜூலியா கிறிஸ்டவா. ஜூலியா கிறிஸ்டவா இன்டர்டெக்சுவாலிட்டி. சரிங்களா? ஒன்றும் இல்லை, சிமிலர் ஐடியாஸ், சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் will occur in multiple works. சரியா? that is intertextuality. சரியா? கம்பேர் பண்றது. ஸோ இதெல்லாம் இன்டர்டெக்சுவாலிட்டி. சரிங்க, வந்துருங்க. நம்ம நாங்க அஃபர்மே பண்ணல, அப்ப நாங்க எப்படி போய் சொல்லுவோம்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றீங்க, இது நர்ஸ் ஆஃப் அபியூஸ்லாம் இப்படிலாம் சொல்றீங்க. உங்களுக்கு என்னடா தெரியும் உங்களுக்கு போயட்ரி பத்தி? போயட்ரினா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரிங்களா? போயட்ரின்றது ஹிஸ்டரியை விட பெருசு, போயட்ரின்றது பிலாசபியை விட பெருசு. ஏன்? உதாரணங்களை கொடுக்குது. பிலாசபி தத்துவங்களும் ரூல்ஸ் இதெல்லாம் வச்சு மக்களை நெறிப்படுத்துது. ஆனா இந்த ரெண்டத்தையும் ஒண்ணு பண்ணும், அதுதான் போயட்ரி. சரியா? 1 stone 2 mangoes. எந்த 2 mangoes பண்றத பண்ணுது? ஹிஸ்டரி அண்ட் பிலாசபி. அப்ப யார் பெரியவங்க? சரிங்களா? போயிட்டு தான். இப்போ பேட்டிங் பண்றான் ஒருத்தன் பவுலிங் மட்டும் போடுறான், ஒருத்தன் சூப்பரா பேட்டிங்கும் பண்றான் பவுலிங்கும் பண்றான், அப்ப அவன் தான் பெரிய ஆளு. போயட்ரி இஸ் சுப்பீரியர். சரியா? அண்ட் தென் he says delightful teaching is the end of poesy. போயட்ரியோடைய வல்லமையே, அதோடைய ஆக சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போயட் அப்படின்றவர் என்ன பண்றாரு? உங்களை ஆட வைத்து கொண்டே உங்களை லேர்ன் பண்ண வைப்பார். Delightful teaching is the end of poesy. சரிங்களா? அடுத்தால இப்ப நான் என்னோட ஹெச்ஓடி எனக்கு சொன்ன ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு லேர்னர், சரிங்களா, ஒரு 5-8 years முன்னால சொல்லி கொடுத்த ஒரு சின்ன ஒரு பாடம். என்ன பாடம்னா, நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள கொஞ்சோண்டு லேர்னிங் வைங்க என்பர். சரிங்களா? கதை சொல்ற மாதிரி இருக்கணும், அந்த கதைக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கா அந்த பாடத்தை நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். சரியா? ஸோ இததான் வந்து போயட்ரி பண்ணுது. சரியா? இன்னைக்கு டெக்னாலஜிலாம் வேற லெவலில் வளர்ந்துருச்சு. நம்ம 40 நிமிஷம் 1 மணி நேரம் பேசினா எத்தனை பேர் கேட்பாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரியா? நான் சொல்றது 8-10 இயர்ஸ்க்கு முன்னாலே ஒரு டீச்சிங் எவால்வ் ஆகும் போதே சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். சரியா? நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள கொஞ்சோண்டு லேர்னிங். சரி, அப்படி அங்க பேசுன மாதிரி இருக்கணும், இங்க கதை பேசுன மாதிரி இருக்கணும். அந்த கதைக்குள்ள இது நான் சொல்றது ஒரு என்ன சொல்ல, ஒரு BA கிளாஸ்லயோ இல்லை ஒரு MA கிளாஸ்லயோ, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான என்விரான்மெண்ட்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ வந்துருங்க. என்ன பேசிட்டு இருந்தோம்? டிலைட்ஃபுல் டீச்சிங் இஸ் எண்ட் ஆஃப் போயசி. அதுல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. டீச்சருக்கும் அந்த குவாலிட்டி இன்னைக்கு இருக்கணும். டிலைட்ஃபுல் டீச்சிங் கொஞ்சம் வந்து
நம்மளோட கிளாஸ் ரசிக்கிற மாதிரி இருந்தாதான் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நாலேஜும் வேணும் தான். டிலைட்ஃபுல் டீச்சிங் இஸ் எண்ட் ஆஃப் போயசின்றாரு. அண்ட் போயட்ரி கிரியேட்ஸ் வர்ச்சுவஸ் மென்ன்றாரு. சரிங்களா? உன்னதமான மக்களை உருவாக்குறதுல போயட்ரி ஒரு ரோலை பிளே பண்ணுதுன்றாரு. வேற என்ன? போயட்ரிய போயட்டை மேக்கர் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாரு. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு வல்லமை படைத்த ஒருத்தர் தான் போயட்ன்னு சொல்றாரு. Slide 4. The poet creates a golden world, not the real. Poetry combines pleasure with moral instruction. Space. Sydney defines poetry as the poet is a maker, not a liar. நான் திரும்ப ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்றேன், ஒரு டைம் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து Circle of Sydney. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ். சரிங்களா? தேவைப்பட்டா ஒரு மணி நேரம் படிச்சுக்கலாம். சொல்லுங்க. தெரியல. சார் ஸ்கிரீன் விசிபிள் இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியலையா? எஸ் சார், ஓபன் ஆகவே இல்ல. ஒரு நிமிஷம். Assistant professor. Button collapse hosting. Button collapse meeting tools. Button collapse chat with everyone. Button collapse meeting details. All controls. Menu button collapse submenu more options. Out of region bunch. Navigation landmark. Critical toggle button not pressed. Button collapse hosting. Button collapse meeting tool. Button collapse chat with everyone. Button collapse meeting. All controls region bunch. Menu button collapse submenu more options. Button turn on caption. Toggle button press extended. Button share screen. Present now dialog. Chrome tab button. Present now. Button Chrome tab button. At window. Out of button button. Page. At window button. Entire screen button. Camera button. Chrome tab button. At window button. Window tab control. Window tab selected. Window property page. Window grouping. Meet. Assist. PowerPoint slideshow. PPT from. Slideshow. Slide 1. Presentation on Sydney. Meet. Assistant professor. Critical call feature notifications and actions region button collapse opens. PowerPoint slideshow. Slideshow. Presentation on Sydney. Formalism and other key texts. ஓகே. Slideshow. Slide 2. Space. ஸோ நேரம் கதை கேட்டீங்க, அப்படியே ஸ்க்ரீனை பாருங்க, உங்களுக்கு புரியும். An apology for poetry is written by Sir Phillips. It was written around 1580. The essay is also known as the Defense of Poesy. It is one of the earliest works of English. Sydney writes in defense of poetry against his critics. Poetry was attacked by Puritans like Stephen Gossow. Poetry was attacked by Puritans like Stephen Gossow. Sydney, it is one of the essay is also known as the Defense of Poesy. Sydney argues that poetry is the oldest form of literature. Poetry. Sydney argues that poetry is superior to history. History teaches, philosophy teaches, poetry teaches by delight and excitement. Poetry moves people to virtuous action. Poetry moves people to virtuous action. Space. Superior to history and philosophy. உன்னதமான மக்களை உருவாக்குவது போயட்ரியோட வேலை. The poet creates a golden world. The poet creates a golden world. Poetry combines pleasure with moral instruction. Sydney defines poetry as an art of imitation, mimesis. The poet is a maker, not a liar. Poetry improves imagination and emotions. Tragedy teaches morality through pity and fear. Comedy corrects human follies through laughter. Sydney concludes that poetry deserves the highest respect. Sydney concludes that poetry deserves the comedy. Tragedy teaches more. Poetry improves imagination and emotion. The poet is a maker, not a liar. Space. Poet is a maker, emotions, imagination. ரெண்டத்தையும் பூஸ்ட் பண்ணுது. Matthew Arnold. Okay, now we'll move on to the next text. So இதுல எதுவும் doubts இருக்கா? Shall I move on? எஸ் சார். நான் யூஸ் பண்ண டெக்னிக் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒர்க்கை நான் கிட்டத்தட்ட 3 டைம் சொல்லி 4வது டைம் வாசிக்க வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் மெத்தடாலஜி. சரிங்களா? ரெப்படிஷன், ரீகாலிங், ரிவிஷன். சரிங்களா? 2-3 டைம் அதை ரிப்பீட் பண்ணணும். பார்த்து ரிப்பீட் பண்ணுங்க. 2-3 டைம் பாராம சொல்லி பாருங்க. அப்புறம் ஒரு 1 எக்ஸாமே ஈஸியா கிராக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கும், எல்லாமே காதுல கேட்பீங்க. சரியா? எல்லா மெட்டீரியல்ஸ் உங்க கையில இருக்கும். பட் இதுல கையில இருக்கிறது மூளைக்குள்ள இருக்கான்றதுதான் விஷயம். சரிங்களா? Study of poetry is an essay written by Matthew Arnold. It was published in 1880. The essay is part of essays and criticism. Poetry gives moral and emotional and moral. Space. முதல்ல மேத்யூ ஆர்னால்டு யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன மாதிரி ஒரு சித்தாந்தம் கொண்ட ஒரு நபர்னா, நம்ம இந்த சொசைட்டி நல்லபடியா இருக்கணும். சரிங்களா? ரிலீஜனுக்கு மக்கள் எல்லாம் ரிலீஜியஸ் ஃபெய்த்தோட இருக்கணும்.
இப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு நபர் தான் மேத்யூ அர்னால்ட். ஃபார் மிர்மேன், ஆல்ரைட், அந்த மிர்மேன் அப்படின்றவன் யாரு அப்படின்னா விக்டோரியன் மேன். ஃபர்ஸ்டேக்கன்னா என்ன அர்த்தம் சரிங்களா? தனிச்சு நின்று அம்போன்னு நிக்கக்கூடியவங்க தான் நம்ம ஃபர்ஸ்டேக்கன்னு சொல்றோம். அண்ட் அவனை விட்டுட்டு யார் ஓடிட்டா? மிர்மெய்டு ஓடிட்டாங்க. அண்ட் மிர்மெய்டு யாரு? ரிலீஜியஸ் ஃபெய்த். சரிங்களா? ஸோ இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஃபிகரேட்டிவ் மீனிங். சரியா? என்ன போயம்? த ஃபர்ஸ்டேக்கன் மிர்மேன் பை மேத்யூ அர்னால்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ல அவர் வந்து திரும்ப திரும்ப இந்த சித்தாந்தத்துக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்பார். என்ன சித்தாந்தம்? ரிலீஜியஸ் ஃபெய்த் வேணும், மாரலி குட்டா இருக்கணும், அது மூலமா சொசைட்டி நல்ல ஒரு சமூகம் உருவாகணும். இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார் லைஃப் சேக்குன்னு பேசக்கூடிய ஒரு ஆள் தான் மேத்யூ அர்னால்ட். சரிங்களா? ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக், ஆர்ட் ஃபார் லைஃப் சேக் அப்படின்னா ஒரு இலக்கியம் என்பது உங்களை ஒரு மனிதனை பக்குவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் மேத்யூ அர்னால்டுக்கு உண்டு. ஸோ இதை நீங்க பேக் ஆஃப் த மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அர்னால்டை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே நேரத்துல ஆஸ்கர் வைல்டு, வால்டர் பேட்டர்னா சரிங்களா, ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக், ஈஸ்தட்டிக் வேல்யூஸ். சரி, நல்லா என்ஜாய் பண்ணும்பா. ஒரு நாவல் வாசிக்கிறோமா நல்லா ஹாப்பியா இருக்கணும், ஒரு டிராமா பாக்குறோமா ஹாப்பியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ணவங்க தான் ஆஸ்கர் வைல்ட் அண்ட் வால்டர் பேட்டர். ஸோ இங்க ஸ்டடி ஆஃப் போயட்ரில என்ன அப்படின்னு பார்க்கலாம். போயட்ரி ரிலீஜன் பிலாசபியே ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு வல்லமை படைத்தது. சரிங்களா? மாடர்ன் லைஃப்ல போயட்ரிக்கான முக்கியத்துவம் என்ன? எஸ்ஸேஸ் இன் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு கலெக்ஷன்ல வரும் இந்த ஸ்டடி ஆஃப் போயட்ரி. அண்ட் இவர் யாரு? ப்ரொஃபஸர் ஆஃப் போயட்ரி அட் ஆக்ஸ்ஃபோர்ட். சரி, மேத்யூ அர்னால்ட் வாஸ் a professor of poetry at Oxford. ஸோ பப்ளிகேஷன் இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1880. சரி, அப்புறம் அர்னால்டோடைய கொஞ்சம் ஒரு சின்ன டீவியேஷன் எடுத்தோம்னா, அர்னால்டு தனது அப்பாக்காக எழுதின எழுதி ரக்பி சாப்பல், தனது ஃப்ரெண்டுக்காக எழுதின எழுதி தைரிசிஸ். சரிங்களா? அப்பாக்காக ஒரு எழுதியிருப்பாரு, எழுதி நேம் ரக்பி சாப்பல். ஃப்ரெண்ட் ஆர்தர் ஹென்ரி கிளவ். சரிங்களா? ஸோ பேர் என்ன? கிளவ்னு வச்சுக்கோங்களேன். கிளவுக்காக எழுதின ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து தைரிசிஸ். சரியா? தைரிசிஸ் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட் கிளவ். அண்ட் இது வந்து அப்பாக்காக எழுதின எழுதி வந்து ரக்பி சாப்பல். அண்ட் அர்னால்டு ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் பீஸ் ஸ்டடி ஆஃப் போயட்ரி தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா த ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அட் த பிரசன்ட் டைம். இதுல என்ன தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க ஒரு கிரிட்டிக்ன்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டர் ஃபர்ஸ்ட் வருவாங்க, ரெண்டாவது கிரிட்டிக் வருவாங்க. ரைட்டர் முக்கியமா கிரிட்டிக் முக்கியமா? ரைட்டர் தான் டாப். ஆனா கிரிட்டிக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. அந்த ஏஜ்ல நல்ல நல்ல கிரிட்டிக்ஸ் இருந்தாதான் நல்ல லிட்ரேச்சர் இந்த ஊர்ல பப்ளிஷ் பண்ணப்படும். இன்னைக்கு சினிமா எடுத்துக்கோங்களேன். நீங்க சினிமால மீம்ஸ் எல்லாம் பயங்கரமா போடுறாங்க. ஒரு படம் வருதுன்னா ஒரு 2 டைரக்டர் பேரை போட்டு ஐயோ பேய்கள்லாம் இவங்களை பார்த்து பயப்படுதுன்னு போடுவாங்க. சரியா? மீம்ஸ்லாம் அது ஒரு சார்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் தானே. ஸோ நிறைய நல்ல நல்ல கிரிட்டிக்ஸ் இருக்கிறாங்க. அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் நல்ல படங்களை வந்து அப்ரூவ் பண்றாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியான படங்களை வச்சு செய்வாங்க. அப்போ இது ஒரு சார்ட் ஆஃப் ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். எதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்? நல்ல லிட்ரேச்சரை வந்து ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த கிரிட்டிசிசம் பண்ணும். பட் இந்த படத்தை எடுக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஆக்சுவலா என்ன நடக்குது? இதை கன்ஸ்ட்ரக்டிவா அவங்க எடுக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஏசுறாங்க. சரியா? கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து மர்டர் பண்ற மாதிரியே ஒரு படம் எடுத்தாங்கப்பா. துல்கர் சல்மான் நடிச்சிருப்பாரு. இதுல பாத்திருக்கீங்களா? எனக்கு அந்த மூவி நேம் மறந்து போச்சு. சரி, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கடுப்பு பார்த்துக்கோங்க. சரியா? இதை பாசிட்டிவா அவங்க எடுக்கல. என்னைக்குமே கிரிட்டிசிசமா பாசிட்டிவா எடுக்கணும். பாசிட்டிவா எடுத்தாதான் என் லைஃப்ல நான் வந்து முன்னேற முடியும். சரிங்களா? கசக்க தான் செய்யும், வலிக்க தான் செய்யும். பட் கிரிட்டிசிசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீட்பேக், சார்ட் ஆஃப் ஃபீட்பேக் தானே. ஸோ அப்போ கிரிட்டிக்ஸ், நல்ல கிரிட்டிக்ஸ் இருந்தாங்கன்னா நல்ல லிட்ரேச்சர் ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போற ஃப்ளோல ஒரு சென்டென்ஸையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா,
விக்டோரியன் சொசைட்டில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லிட்ரேச்சர் இஸ் மீடியாக்கர் அப்படின்றாரு. ரொம்ப ரொம்ப ஆவரேஜா எழுதுறாங்கப்பா அப்படின்னு சொல்றாருன்னா இன்டைரக்டா என்ன மீன் பண்றாரு? யார் இல்லைன்னு சொல்றாரு? Ancient. நல்ல கிரிட்டிக்ஸ் இல்லைன்றதாங்க மீன் பண்றாருங்க. சரிங்களா? இப்ப நான் நல்ல படங்கள் வராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் என்ன சொன்னேன்னா, இங்க வந்து நீங்க கிரிட்டிக்ஸை வந்து சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. சரிங்களா? சீரியஸா எடுத்தா இன்னுமே நல்ல நல்ல படங்கள் வரும். சரியா? நம்ம விமர்சனங்கள்லாம் பார்த்தோம்னா சில கிரிட்டிக்ஸ் வந்து நல்ல படங்களை அழகா ப்ரூவ் பண்றாங்க. நல்ல படங்களை அதுக்கான ஒரு ஒரு அக்னாலஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆனா எடுக்கக்கூடிய படங்கள் மொக்கையா எடுத்து வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா கிரிட்டிக்ஸே திட்டுறாங்க. நீ என்னடா நான் கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நான் பணத்தை போட்டு எடுக்கிறேன், நீ என்ன ஒரு 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீ கிரிட்டிசைஸ் பண்றேன்றாங்க. சரிங்களா? சோ விட்டுருங்க. இப்ப நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசம்க்கு மறுபடியும் வரலாம். அர்னால்டு கிரிட்டிக்ஸோடைய ரோலை பத்தி பேசுறாரு. கிரிட்டிக்ஸோட ரோல் என்ன? மக்கள்கிட்ட நல்ல நாலேஜை கொண்டு போய் சேர்த்து நல்ல புக்ஸை நல்ல லிட்ரேச்சரை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அப்படி இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் சிறந்த கிரிட்டிக்ஸா இருந்தாங்கன்னா, ஆக சிறந்த கிரிட்டிக்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஊர்ல அருமையான லிட்ரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இதுதான் கிரிட்டிக்ஸோட ரோல். இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு ஃப்ளோல நல்ல ஒர்க்கே விக்டோரியன் ஏஜ்ல ரொம்ப ரொம்ப கம்மிங்க அப்படின்னு அசிங்கப்படுத்துறாரு. அந்த அசிங்கம் வேற ஒண்ணும் இல்லைங்க, நல்ல கிரிட்டிக்ஸ் இல்லைன்னு சொல்ல வர்றாரு. சரியா? இதற்கு காரணம் என்ன? இந்த பீரியட்ல சிறந்த விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்கள் இல்லை அப்படின்றதுதான் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அட் த பிரசன்ட் டைம் அப்படின்ற ஒர்க்ல அர்னால்டு சொல்லக்கூடிய விஷயம். சரியா? ஓகே, ஸோ இப்போ ஸ்டடி ஆஃப் போயட்ரி வந்துடும். எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் யாருப்பா எழுதியிருப்பா? It was written by Alexander Pope. இது ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அர்னால்டு கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு யார் சொல்றா போயட்ரி அப்படின்னா அர்னால்டு. High seriousness is very very important for poetry. ட்ரூத்தை வச்சும் சீரியஸ்னஸ் வச்சும் தான் போயட்ரியை நம்ம ஜட்ஜ் பண்ணணும். மாரல் டெப்த் இருக்கணும்னு சொல்றாரு. அண்ட் இதுல ரெண்டு மெத்தடை பத்தி பேசுறாரு, ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் அண்ட் பயோகிராபிக்கல் மெத்தட். போயட்ரியோடைய முக்கியத்துவத்தை ரொம்ப என்ன சொல்ல ஆணித்தனமா அந்த அந்த விஷயத்த வந்து முன்னிறுத்துறாரு. And he talks about the touchstone method. சரியா? So இது வரைக்கும் பாத்துறலாம். திரும்ப 1880 published here, part of essay in criticism, essay on criticism by Alexander Pope. மாடர்ன் லைஃப்ல போயட்ரியோட முக்கியத்துவம் என்ன? போயட்ரி ரிலீஜனை ரீப்ளேஸ் பண்ணும், பிலாசபியை ரீப்ளேஸ் பண்ணும். அந்த அளவுக்கு போயட்ரிக்கு வந்து ஒரு வல்லமை இருக்கு. போயட்ரி மாரல் அண்ட் இமோஷனல் கைடன்ஸ் கொடுக்கும். So poetry is a criticism of life என்றாரு. And seriousness-ஓ இன்சீரியஸ்னஸ் தான் போயட்ரியோட ஹால்மார்க்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, போயட்ரிக்கு என்ன இருக்கணும்? மாரல் டெப்த் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இவர் வந்து மொராலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் தான் யாரு? மேத்யூ அர்னால்டு. அதுக்கு தான் நம்ம ஃபர்சேக்கன் மெர்மேனுக்கு போனோம். சரி, இவங்கெல்லாம் முக்கியமான டச் ஸ்டோன்ஸுங்க. டச் ஸ்டோன்னா என்ன? இப்போ இப்படி எடுத்துக்கலாமா? இன்னைக்கு நான் வந்து ஒரு நடிகரை ஜட்ஜ் பண்ண போறேன். சரிங்களா? ஒரு நல்ல நடிகர், எமர்ஜ் ஆகக்கூடிய நடிகர்னு எடுத்துட்டோம்னா தனுஷ் இல்ல வந்து சிவகார்த்திகேயனோ யாரோ ஒருத்தரை நான் வந்து ஜட்ஜ் பண்ண போறேன்.
இப்போ நம்மளுக்கு பிரபலமா இன்னைய தேதியில உலகமே ஒத்துக்கிட்ட அல்லது இந்தியாவே ஒத்துக்கிட்ட தமிழ்நாடே ஒத்துக்கிட்ட ஆக சிறந்த நடிகர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா சரிங்களா, ரொம்ப பெரிய ஆளுமை படைத்த நடிகர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜி கணேசனும் கமலஹாசனும். சரிங்களா, ஸோ நடிகர்கள், இந்த நடிகர்கள்ன்ற ஆஸ்பெக்ட்ல தாங்க பேசுறேன். இப்போ அவர் அரசியல் கட்சி வரை வச்சிருக்கிறாரு, அதுக்குள்ள நான் போல, நம்மளுக்கு அது தேவையில்ல. இப்ப நான் பேசக்கூடியது அவர் வந்து ஒரு ஆக சிறந்த நடிகர். யாரு, கமலஹாசனா இருக்கட்டும் அல்லது வந்து சிவாஜி கணேசனா இருக்கு. இது உலகமே ஒத்துக்கிட்ட விஷயம், இந்தியாவே ஒத்துக்கிட்ட விஷயம், அல்லது தமிழ்நாடே ஒத்துக்கிட்ட விஷயம். இப்போ இவங்க தான் டச் ஸ்டோன். இப்போ ஒரு சைட்ல இந்த நடிகர்களோட சீனை போடுவீங்க, சரிங்களா, அவங்க நடிக்கிறாங்க எப்படின்னு பாக்குறீங்க. இன்னொரு சைட்ல நம்ம இன்னைக்கு யாரை ஜட்ஜ் பண்ணணும்னு விருப்பப்படுறோமோ, ஜெயம் ரவியா, தனுஷா, சிவகார்த்திகேயனா, யாரை நீங்க ஜட்ஜ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கள நீங்க வந்து ஸ்கிரீன்ல போடுறீங்க, கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இவங்களோட நடிப்பு எந்த ரேஞ்சில் இருக்கு இல்ல அப்படின்ற ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும். சரியா, திஸ் இஸ் கால்ட் என்ன மெத்தட், டச் ஸ்டோன் மெத்தட். சரியா, ஒரு 4-5 கிரேட் லெஜெண்ட்ஸை கொடுத்துட்டு அந்த லெஜெண்ட்ஸ் தான் டச் ஸ்டோன். ஒரு போயிட்டு நீங்க ஜட்ஜ் பண்ணுமா, நீங்க வந்து அவங்க கூட கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாயிரும் அப்படின்றதுதான் இந்த டச் ஸ்டோன் மெத்தடோடைய தீம். ஸோ இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, யாரெல்லாம் டச் ஸ்டோனா அறிவிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோமர், ஷேக்ஸ்பியர், ஹோமர், டான்டே, ஷேக்ஸ்பியர் அண்ட் மில்டன். சி, பர்சனல் பயஸ் இருக்கவே கூடாதுன்றார். சரிங்களா, போயட்ரி பிளஷரும் கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணணும். சி, போயட்ரி ஷுட் பி நோபிள் அண்ட் சின்சியர். உன்னதமான ஒரு நோக்கத்தோட சின்சியரா அந்த போயிட்டதை எழுதணும். ரொம்ப எமோஷன் வேண்டான்ற, ஓவர் எமோஷன் வேண்டாம், கிளாசிக் பேலன்ஸ் இருந்தா போதுன்றார். ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம டச் ஸ்டோன் மெத்தட் பத்தி பார்த்தோம். டச் ஸ்டோன் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 பெரிய ரைட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. நீங்க ஒரு எமர்ஜிங் ரைட்டர் நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணோம்னா அவங்க கூட கம்பேர் பண்ணி உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆளுமைகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மிக சிறந்த ரைட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஹோமர், டான்டே, ஷேக்ஸ்பியர் அண்ட் மில்டன். இவங்க தான் டச் ஸ்டோன். பர்சனல் பயஸ் இருக்கக்கூடாதுன்றாரு. அதே அந்த டிலைட்ஃபுல் டீச்சிங் இங்கேயும் பேசுறாங்க. போயட்ரி நோபலா இருக்கணும், சின்சியரா இருக்கணும். எக்ஸஸ் எமோஷன் இருக்கக்கூடாது. rather he prefers classic balance. So இதுதான் மேத்யூ அர்னால்ட். Now we will move on to, இது வரைக்கும் பார்த்தது எப்படின்னா, நம்ம அந்தந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கிரிட்டிக்ஸை பார்க்குறோம். சரிங்களா, நீங்க வந்து அரௌண்ட் 16th centuryனா சிட்னி அண்ட் 19th centuryன்னு எடுத்துட்டோம்னா மேத்யூ அர்னால்ட். சரிங்களா, அண்ட் இங்க நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கிரிட்டிக் அப்படின்றவர், இருங்க டைம் செக் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு மூவ்மெண்ட். சரிங்களா, மூவ்மெண்ட் ஒரு குரூப்னு வச்சுக்கலாமே. நியூ கிரிட்டிசிசம், ஆல்ரெடி நியூ ஹிஸ்டாரிசிசம் ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். நியூ ஹிஸ்டாரிசிசம் முழுக்க அரசியல், பவர், ஹிஸ்டரி, சரிங்களா, லிட்ரேச்சர், இது எல்லாத்துக்கும் உள்ள தொடர்பை பத்தி படிக்கிறது தான் நியூ ஹிஸ்டாரிசிசம். சரிங்களா, உதாரணத்துக்கு பொலிட்டிக்கல் ஷேக்ஸ்பியர். ஒரு 20 minutesல திரும்ப கூப்பிடு. ஸோ பவர்ல இருக்கிறவங்க ஷேக்ஸ்பியர், இப்போ அது பவர்ல இருக்கிறவங்கன்னு சொல்றதை விட ஒரு யாருக்கோ ஷேக்ஸ்பியரோடைய சித்தாந்தங்கள் வந்து ரொம்ப வந்து பிடிச்சு போயிருக்கு அல்லது லாபமா இருந்திருக்கு. அதனால் ஷேக்ஸ்பியர் ஒரு மார்க்கெட் செய்யப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டாரோ அப்படின்னு ஒரு ஒர்க்ல பேசுறாங்க. அந்த ஒர்க் தான் பொலிட்டிக்கல் ஷேக்ஸ்பியர். யார் அந்த ஆத்தர்? ஆலன் சில்ஃபீல்ட், இதுதான் நம்ம நியூ ஹிஸ்டாரிசம்ல உள்ள கிரக்ஸா பார்த்தோம். சரிங்களா,
நீங்க வந்து இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க வந்து இந்த படம் பார்த்திருப்பீங்க. 23ஆம் புலிகேசியில அவர் ஒரு பாடி பில்டரை ரெடி பண்ணுவார். பின்னால வரக்கூடிய மூடர்களுக்கு என்ன தெரியவா போயிருது அப்படின்பார். சரிங்களா? ஸோ அதுதான் நியூ ஹிஸ்டாரிசம். சரியா? நீங்க தான் ராஜான்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களை நீங்க ஒரு 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 ஆக சிறந்த ஒரு ஆளுமையா நீங்க வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பீங்க. சரியா? ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி, அப்படி எல்லாரும் இருந்தாங்கன்னா சொல்ல முடியாதுங்க. சரி, ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப ஒரு ஒரு அரசன் அப்படின்னா நீங்க மனுநீதி சோழன் கதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சரியா? எனக்கு தெரியல அது உண்மையா நடந்ததா நடக்கலையா, அதுல என்ன மைய கருத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அரசன் அப்படின்றவங்க ஒரு நீதிக்கு கட்டுப்பட்டு நின்னாங்க. நாட்டாம படத்துல காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி. சரியா? தப்பா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா உயிரை விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அரசன் எத்திக்ஸோட இருந்திருக்கிறான். சரிங்களா? ஸோ அது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இங்க என்ன அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பவர்ல இருக்கக்கூடிய வல்லமை படைத்த சக்திகள், சரியா, நிறைய பணம் படைத்தவர்களோ இல்ல நிறைய அதிகார படைத்தவர்களோ வரலாற்றுக்குள்ள போய் சில மாற்றங்களை அங்கங்க என்ன பண்ணிக்கலாம், பைசாவை கொடுத்து அல்லது தங்களோட பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் உல்டா புல்டா பண்ணியிருக்கலாம். அந்த உல்டா புல்டாவை கண்டுபிடிச்சு அதை டீகோட் அல்லது டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கேள்வி கேட்டு ஸ்கெப்டிக்கலா திங்க் பண்ணா தட் பிகம்ஸ் நியூ ஹிஸ்டாரிசிசம். இதுதான் வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷனும் கூட. ஓகே, ஸோ நான் திரும்ப சொல்றேன், டீகன்ஸ்ட்ரக்ஷனா ஒண்ணும் இல்லைங்க, முதல்ல நம்ப கூடாது. சரிங்களா? இது இவங்க சொல்றது உண்மையா பொய்யா முதல்ல நம்பாம இருக்கணும், ஸ்கெப்டிசிசம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்கணும். அப்படி 4-5 கேள்வி கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் எது உண்மை எது உண்மை இல்லைன்னு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை ஆகக்கூடிய ஒரு இடம் தான் நியூ ஹிஸ்டாரிசிசம். சரிங்களா? இது எங்க அப்ளை ஆயிருக்குது? நியூ ஹிஸ்டாரிசிசம்ல அப்ளை ஆயிருக்குது. சரி, வாங்க அடுத்தவருக்கு. ஸோ இது நியூ ஹிஸ்டாரிசம். அதுக்கு நேர ஆப்போசிட்டா இப்ப நான் நியூ ஹிஸ்டாரிசம்னு என்ன சொன்னேன்? பாலிடிக்ஸ் இருக்கும், வரலாற்றுல வந்து நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும், அப்புறம் வந்து பவர் டைனமிக்ஸ் விளையாடி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இலக்கியத்தை, சொசைட்டி எப்படி இலக்கியத்தை ஷேப் பண்ணுது, சொசைட்டி எப்படி இருந்ததுன்றதை இலக்கியத்து மூலமா எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் நியூ ஹிஸ்டாரிசத்தோடைய கோர் ஐடியா. சரியா? நீங்க வந்து ஷேக்ஸ்பியர் ஏஜை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஷேக்ஸ்பியரோடைய ஒர்க்கை நீங்க படிச்சீங்கன்னா, ஓஹோ அப்ப அந்த டைம்ல இதெல்லாம் மக்கள் நம்பியிருக்காங்க, இதெல்லாம் நம்பல. சரியா? ஸோ உதாரணத்துக்கு நீங்க நியூ ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னு சும்மா ரொம்ப பேசிக்கா ஒரு விஷயம் சொல்றேனே, ஏன் ஷேக்ஸ்பியர் டிஸ்கைஸ் யூஸ் பண்றாரு? அவர் மூட்டோலியை கூட மூமெண்டா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாருங்க. வயலா டிஸ்கைஸ், போர்ஷியா டிஸ்கைஸ். வயலா என்ன கேரக்டரா வருவாங்க, எந்த ஒர்க்ல வருவாங்க? 12th night. If music be the food of love, play on. சரிங்களா? அப்போ இங்க வயலா வந்து ஒரு ஆண்னா வந்து வருவாங்க. ஆண் பேர் என்ன? சிசாரியோ. சிசாரியோ. அங்க பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒர்க்கு? போர்ஷியா லாயர். அந்த லாயரோட நேம் என்ன? வெரி குட். பல்தசார் அப்படின்ற லாயரா வருவாங்க. சரியா? சோ ஏன் ஷேக்ஸ்பியர் இப்படி யூஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பெண்கள் வந்து டிராமால நடிக்கல. அந்த கேர்ள் கேரக்டரை யாரு எடுத்துப்பா அப்படின்னா யங் பாய்ஸ் எடுத்துப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு யங் பாய் கேர்ளா வேஷம் போடணும். ஆனா பாயா நடிக்கிறதுக்கு என்ன போட வேண்டாம்? போட வேணாம்ல. அப்போ ஈஸியா இருந்தா. அதனாலதான் ஷேக்ஸ்பியர் எதை பயன்படுத்தி இருக்காரு நம்ம வந்து ஒரு 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 அனாலிசிஸ் கொடுக்கலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அனாலிசிஸ். சரியா? சோ அப்போ திஸ் பிகம்ஸ் என்னது? நியூ ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஷேக்ஸ்பியர் டைம்ல என்ன இருந்ததுன்ற ஒரு விஷயத்த நீங்க ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ல இருந்து நீங்க அப்படி நூல் பிடிச்சு வரலாம். சரியா? சோ கான்ட்ரோபென்டல் ரீடிங்னு சொல்லுவோம் போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ்ல. யாரோட டேர்ம் அது?
எட்வர்ட் செய்த். சரிங்களா? எட்வர்ட் செய்த் எந்த ஒர்க்கை பத்தி பேசுவார்னா ஜீனர்ல பார்த்து சொல்லுவார். ஜீனர்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு கேரக்டருங்க, அந்த கேரக்டர் வந்து பேர் எனக்கு மறந்துட்டேன். அவங்க வந்து அவங்களுக்கு பிளான்டேஷன்ஸ் மூலமா வருமானம் வரும், அதனால அவங்க ரிச்சா இருப்பாங்க. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விடயம் என்னன்னா, அந்த பிளான்டேஷனுக்கு பின்னால ஸ்லேவ் ட்ரேடுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஸ்லேவ்ஸ் ஆப்ரேட் ஆகி வேலை பார்த்துருக்குறாங்க. சரி, அப்போ காலனைஸ்டோட பர்செப்ஷனும் அதுல பின்னால ஒளிஞ்சிருக்குது. ஸோ அப்போ ஒரு புக்ல இருந்து நம்ம அந்த டைம்ல இருந்த வரலாறு சரிங்களா? ஸோ இதுதான் நியூ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச். 2 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு, லிட்ரேச்சருக்குள்ள பொய்கள் பின்னப்பட்டிருக்குதான்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. 2வது, லிட்ரேச்சருக்குள்ள இருந்து வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? லிட்ரேச்சர் சில நேரங்கள்ல வந்து பொய்யான வரலாறு கூட நம்மள்ட்ட முன் வைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும், ஹிஸ்டரியில கடுமையான ஃபிக்ஷன் இருக்கான்னு நம்ம பார்க்கறோம். சரியா? ஸோ அதுதான் வந்து ஒருத்தர் பேசுவார்ல, ஹிஸ்டாரிசிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்டுவாலிட்டி ஆஃப் ஹிஸ்டரி. யாரு? இல்ல, இத பேசுறது யாரு? மான்ட்ரோஸா? டக்குன்னு எனக்கு பேர் ஞாபகத்துல வரல. மான்ட்ரோஸ். சரிங்களா? என்ன பேசுவாரு? டெக்ஸ்டுவாலிட்டி ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டாரிசிட்டி ஆஃப் டெக்ஸ்ட். அதாவதுங்க, டெக்ஸ்டுக்குள்ள வரலாறு இருக்கு. சரிங்களா? ஒரு ஒர்க் இருக்குன்னா அதுக்குள்ள நீங்க போய் எதை தேடி கண்டுபிடிச்சிக்கலாம், வரலாறை தெரிந்து கொள்ளலாம். ஒண்ணு. அப்புறம் டெக்ஸ்டுவாலிட்டி ஆஃப் ஹிஸ்டரினா, ஹிஸ்டரியில நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய இடங்கள்ல பொய்யான தகவல்களையும் பொய்யான கண்ணோட்டங்களையும் உள்ள திணிச்சு. சரி, அன்னைக்கு யாரு அங்க வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்களோ அவங்க அந்த வேலையை செஞ்சிருக்கலாம். சரியா? ஸோ இதுதான் நியூ ஹிஸ்டாரிசத்தோடைய பேஸ். அண்ட் அடுத்து என்ன பார்த்தோம், நியூ ஹிஸ்டாரிசம்ல நீங்க ஒரு ஏஜ்ல இருந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒர்க் எடுத்து பாருங்க, உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். நான் அதை தான் வந்து கான்ட்ரோபென்டல் ரீடிங்னு சொன்னேன். எட்வர்ட் செய்தோடைய டேர்ம். சரியா? போஸ்ட் கலோனியல் ஸ்டடிஸ். போஸ்ட் கலோனியல்ன்ற டேர்மை காயின் பண்ணது யாரு? லியோடார்ட் பிரான்சிஸ். சைமன் டியூரிங் லேண்ட்ஃபால். கரெக்டா? சரி, செக் பண்ணிக்கோங்க. என்னோட மெமரியில சைமன் டியூரிங் லேண்ட்ஃபால் அப்படின்ற ஒர்க்ல காயின் பண்ணதாக மைண்ட்ல இருக்கு. காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்ற டேர்மை காயின் பண்றது ஹெலன் டிஃபன். அதர் நேம் ஃபார் போஸ்ட் கலோனியல் ஸ்டடிஸ். சரியா? காமன்வெல்த் லிட்ரேச்சர். கொஞ்ச நாள் கழிச்சு காமன்வெல்த் லிட்ரேச்சர்ன்ற டேர்மையும் ஒத்துக்கல. இது என்னையா காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால அதை என்னதான் மாத்துறாங்கன்னா நியூ லிட்ரேச்சர்னு மாத்துறாங்க. போஸ்ட் கலோனியல் ஆர் காமன்வெல்த் ஆர் நியூ லிட்ரேச்சர். போஸ்ட் கலோனியல் சைமன் டியூரிங் லேண்ட்ஃபால் அப்படின்ற காமன்வெல்த். சரிங்களா? ஹெலன் டிஃபன் காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணியிருப்பாங்க. கான்ட்ரோபென்டல் ரீடிங், ஓரியன்டலிசம், இது 2 எட்வர்ட் செய்த். சரியா? சரி, இப்ப வந்துருங்க, நம்ம பார்த்துட்டு இருந்தது கம்பாரிசனுக்காக நியூ ஹிஸ்டாரிசமும் இதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு சித்தாந்தம்னா நியூ கிரிட்டிசிசம். சரிங்களா? நான் நியூ ஹிஸ்டாரிசம் பத்தி பேசும்போதே டெரிடாவுடைய டீகன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்லி கொடுத்துருக்கிறேன், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்தை பத்தியும் சொல்லியிருக்கிறேன். சரியா? இதே சித்தாந்தம்னா இதே வேல்யூஸ் எல்லாம் வந்து என்ன சொல்ல, ட்வின்ஸ் மாதிரி, நீங்க ட்வின்ஸ் ட்ரிபிள்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நியூ ஹிஸ்டாரிசிசம், போஸ்ட் கலோனியலிசம், ஃபெமினிசம், கல்ச்சரல் ஸ்டடீஸ், போஸ்ட் மாடர்னிசம். சரியா? வேற என்ன, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், டீகன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாமே ஒரே குடும்பத்துல இல்ல ஒரே தாய்க்கு பிறந்த 7 ஒண்ணு போல பிறந்த குழந்தை. சரியா? ஏறக்குறைய எல்லாமே ஒண்ணு போலதான் இருப்பாங்க. சரிங்களா? ஏதாவது ஒண்ணு நீங்க படிச்சிட்டீங்கன்னா மீது 6 நீங்க உருட்டிடலாங்க. சரிங்களா? பேரை மட்டும் மாத்தி போட்டு எழுதிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரி, இங்க என்ன பேசியிருக்கிறாங்களோ அதே தான் அந்த தியரியிலையும் பேசியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் சப்ஜெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சப்ஜெக்டிவ். சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஃபெமினிசம் எடுங்களேன். சப்ஜெக்டிவ். பெண் என்பதால் எங்களுக்கு இது மறுக்கப்படுகிறதா? சப்ஜெக்டிவ். சரிங்களா? மார்ஜினலைஸ்டு, நான் மார்ஜினலைஸ்டா இருக்கிறதுனால எனக்கு இது மறுக்கப்படுதா? ஸோ அகெயின் சப்ஜெக்டிவ்.
சப்ஜெக்டிவிட்டி இல்லாம இந்த தியரிஸ் எதுவுமே இல்லை. ஆனா இதுக்கு நேர் ஆப்போசிட்டான சித்தாந்தம்னா, இங்க சப்ஜெக்டிவா இருந்தா ஆப்போசிட்ல என்ன இருக்கணும்? கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்காக தான் நான் இந்த 7 பத்தியும் பேசியிருக்கிறேன். சரியா? ஒரு செப்பரேட் செஷன்ல அதை பார்த்துக்கலாம். எந்த 7? போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், அதுக்குள்ள வரக்கூடிய டீகன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் கலோனியலிசம், போஸ்ட் மாடர்னிசம், ஃபெமினிசம், மார்க்சிசம், நியூ ஹிஸ்டாரிசிசம், அண்ட் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம் இருக்கும், தட் இஸ் கால்ட் கல்ச்சரல் ஸ்டடீஸ். சரியா? இதெல்லாம் கல்ச்சரல் ஸ்டடீஸ் அப்படின்றதுக்கு கீழே வரும். சரியா? சரி, இப்ப நம்ம ஆப்போசிட்டா பார்த்துட்டு இருக்கிறது என்னது? நியூ கிரிட்டிசிசம். நியூ கிரிட்டிசிசம்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்ஜெக்டிவா இருக்கும், டெக்ஸ்ட தான் ஃபோக்கஸ் பண்ணும். சரிங்களா? வேர்டுல இருந்து வேர்ல்டுக்கு போகும், ஒரு வார்த்தையில இருந்து உலகத்துக்கு போகும். சரிங்களா? அண்ட் நியூ கிரிட்டிசிசத்தோட டெஃபினிஷனை சுத்தி நெட் எக்ஸாம்ல கேட்பான். சரியா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம் கேட்பான். சரியா? சப்ஜெக்டிவிட்டி எஸ் ஆர் நோவா நியூ கிரிட்டிசிசம்க்கு? False, sir. ஃபால்ஸ் கிடையாது. ஏன்னா இது அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா என்ன? எனக்கு ஆத்தர் யாரானாலும் இருந்துட்டு போப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. சரியா? ஹிஸ்டரி எனக்கு முக்கியம் கிடையாது, ஆத்தரோட பயோகிராஃபி எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு எது முக்கியம்? டெக்ஸ்ட்ல என்ன எழுதியிருக்கு. அதான் லெட் மீ ஃபோக்கஸ் ஆன் தட். Let me focus on the language. Let me focus on the poetic devices. சரிங்களா? என் ஃபோக்கஸ். ஹலோ, ஒரு கிளாஸ்ல இருக்க ஒரு 5 minutesல கூப்பிடவா? தேங்க்யூ. ஸோ நம்ம பேசிட்டு இருந்தது அப்ஜெக்டிவிட்டி. சரிங்களா? ஆட்டோபயோகிராஃபியை பத்தி கவலைப்படாது. சரிங்களா? ஒரு கையில் டெக்ஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுல இருக்கக்கூடிய ஈஸ்தட்டிக்னா பிளஷர், அது எப்படி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அந்த லாங்குவேஜ் எப்படி செதுக்கப்பட்டிருக்கு, அதுல யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய போய்டிக் டிவைசஸ் என்ன. இப்ப லாங்குவேஜ், இப்போ போய்ட்ரிலாம் செதுக்க தானே செய்வாங்க. சரியா? போய்ட்ரின்றது சும்மா அப்படி ஃப்ளோல அப்படி எழுதிட்டு போறது இல்லை. நாவல் அப்படி எழுதிடலாம், பட் போயம் அப்படி எழுத முடியாதுல்ல. சரியா? ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு வார்த்தை இன்னொரு வார்த்தையோட நீங்க வந்து ரைமிங்கா போட வேண்டியது. ஸோ சிம்பிளா எழுதலாம் அப்படின்னு சொன்ன வேர்ட்ஸ்வொர்த் கூட என்ன சொல்லுவாரு? மீட்டர்ன்றது முக்கியம்னு சொல்லுவாரு. சரியா? போயட்ரியையும் ப்ரோஸையும் வித்தியாசப்படுத்துறது என்னது? மீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ அந்த அணிகலன்களும் அண்ட் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி ஷேப் பண்ணி செதுக்கியிருப்பாங்க, ஒவ்வொரு லைனையும் ஷேப் பண்ணி செதுக்கியிருப்பாங்க அப்படின்றத பத்தி பேசுறதுதான் ஃபார்மலிசம். ஃபார்மலிசத்துக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா, ஃபார்மலிசத்தோடைய டிட்டோவா ஒரு குழந்தை இருந்ததுன்னா, இப்போ சூரியவம்சம் படத்துல பாத்தீங்கன்னா அப்பா சரத்குமார், பையனும் சரத்குமார். ஸோ அதே மாதிரி அப்பா பையன் இல்ல அம்மா பிள்ளை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். சரி? ஐடென்டிக்கல் ஃபாதர் சன், ஐடென்டிக்கல் மதர் டாட்டர், அந்த மாதிரி தான் ஃபார்மலிசம் அண்ட் நியூ கிரிட்டிசிசம். சரிங்களா? ஸோ அதுல வரக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் தான் the 4 kinds of meaning. The 4 kinds of meaning space. So 4 kinds of meaning என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, I. Richards was a literary critic and a new critic. He explained this space. and he is a new critic. According to Richards, words convey different types of meaning. The first kind is sense. Sense refers to the literal or dictionary meaning of a word. Space. The first one is called sense. 4 டைப்ஸ் இருக்குல்ல, 4 டைப்ல ஃபர்ஸ்ட் ஒன் சென்ஸ். டிக்ஷனரியில என்ன மீனிங் பாக்குறீங்களோ அதுதான் சென்ஸ். Sense refers to the literal or dictionary meaning. Sense refers to the literal or dictionary meaning of a word. It is the basic meaning understood by the mind. The second kind, feeling, refers to the emotions or the second kind is feeling. Space. Second type is called feeling. Sense, feeling. Feeling refers to the emotions or attitudes expressed by the speaker. ஒரு 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 பர்டிகுலர் விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு நாட்டை பத்தி பேசுறோம், இல்ல ஒரு தீமை பத்தி பேசுறோம்னா அந்த தீம்ல நம்மளோட ஈடுபாடு ஒண்ணு இருக்கும்ல. சரியா? இப்போ வந்து தேசபக்தி அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம்னா அதுல நம்மளுக்கு என்ன ஃபீலிங் இருக்கு, நம்மளோட ஆட்டிடியூட் அதுல எப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் என்னது? ஃபீலிங். சரியா? யுவர் எமோஷன்ஸ் கனெக்டட் வித் தட் பர்டிகுலர் டாபிக். சரியா? இல்ல காதல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காதல்ல உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி நீங்க அதை பாக்குறீங்க. சரியா? ஸோ தட் இஸ் கால்ட் ஃபீலிங். It shows how the speaker feels about the subject.
the speaker's feeling about the subject. அதை பத்தி அவர் என்ன உணர்கிறார், அவரோட உணர்ச்சிகள் எவ்வாறு இருக்கிறது. The third kind is tone. The third one is tone. சரிங்களா, டோன்றது சரிங்களா. Tone refers to the speaker's attitude towards the listener or reader. நான் வந்து ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அவர்கிட்ட சொல்லும்போது உனக்கு என்னடா தெரியும் காதல் பத்தி அப்படின்னு சொல்றேன்னா அது ஒரு டோன். இன்னொன்னு டைலாகும் சொல்லலாம், தங்களுக்கு தெரியாதா நீங்க பார்க்காததாங்க சரியா அப்படின்னு, நீங்க அதெல்லாம் தாண்டி தானே பாஸ் வந்திருக்கிறீங்க அப்படின்னு அதுவும் ஒரு டோன். உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது ஒரு டோன். உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து நம்ம அவரை கீழே வச்சு நம்ம கொஞ்சம் மேல நாலேஜபிளா காட்டுற மாதிரி. ஸோ தட் இஸ் கால்ட் டோன். உங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த லிசனர், நீங்க நேரா பாக்குறீங்களா கீழே வச்சு பாக்குறீங்களா அண்ணாந்து பாக்குறீங்களா, சரியா, தட் இஸ் கால்ட் டோன். Tone refers to the speaker's attitude towards the listener. It shows how something is said rather than what is said. The fourth kind is it shows how something is said rather than what is said. It shows how something is said rather than what is said. அது எவ்வாறு சொல்லப்படுகிறது, இந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது வந்து டோனை குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க. It shows how something is said rather than based. The manner in which you tell it. சரிங்களா, சில நேரம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம், நம்மளுடைய ஒரு நம்மளுக்காக ஒருத்தரை வந்து இந்த ஒர்க்கை பண்ணி கொடுங்கன்னு அலாட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம சொன்னா போதும், பட் நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப கொஞ்சம் பண்ணிக்கூட ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம். சரி, ஏன் அப்படி சொல்லும் போது அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும்ல, அந்த ஒரு பொலைட்னஸ்க்காக நம்ம அப்படி பண்ணுவோம். சரியா, ஸோ ஹவ் யூ சே ரெக்வஸ்ட் பண்றீங்களா, அன்பா நீங்க சொல்றீங்களா, இல்ல அதிகாரம் பண்றீங்களா, தட் இஸ் கால்ட் டோன். சரிங்களா, ஹவு சம்திங் இஸ் செட். The fourth kind is intention. எப்படினாலும் அந்த நபர் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஆனா நீங்க அவங்க கிட்ட அந்த ஒர்க்கை நீங்க வந்து செஞ்சு கொடுன்னு சொல்லும் போது உங்களோட ஆட்டிடியூட் என்ன, அதிகாரமா, ரெக்வஸ்டா, சரியா, அன்பா, சரியா, இல்ல கோவப்பட்டு சொல்ல போறீங்களா, that is called tone. Shows how the fourth kind is intention. Intention refers to the purpose behind using the words. ஓகே, இந்த வார்த்தைகள் பயன்படுத்துவதற்கு பின்னால் உங்களது நோக்கம் என்ன, what is your actual aim, that is called intention. It shows what the speaker wants to achieve. உங்களுடைய எண்ட் என்ன, நீங்க எதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணீங்க, that is called intention. Understanding these meanings helps in close reading. This theory is important for literary criticism. It is useful for interpreting poetry and prose in each space. ஓகே, இது தெரிஞ்சாதான் போயட்ரியை நம்ம ஈஸியா இன்டர்பிரட் பண்ணணும். It is useful for interpreting poetry and prose. It's useful for interpreting poetry and prose in exams. Irony as a principle of structure is understanding. So 4 kinds of meaning. I.A. Richards, நியூ கிரிட்டிக்னா அப்ஜெக்டிவா இருப்பாங்க, பயோகிராஃபியை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, ஹிஸ்டரியை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எய்ம் வந்து ஃபார்மை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, லாங்குவேஜை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட்ல என்ன இருக்குன்றத மட்டும்தான் பார்ப்பாங்க. சரி, இதெல்லாம் பேக்ரவுண்ட். 4 kinds of மீனிங்ல என்ன பார்க்குறோம், 4 kinds இருக்கு. சென்ஸ், டிக்ஷனரி மீனிங், ஃபீலிங், அந்த சப்ஜெக்ட்ல நான் தான் ஸ்பீக்கர்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேல இருக்கக்கூடிய அந்த தீம் மேல இருக்கக்கூடிய எனது பற்று, எனது எமோஷன், தட் இஸ் ஃபீலிங். 3வது டோன். சரிங்களா, நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது என்ன ஆஸ்பெக்ட்ல நான் பேசுறேன், கெஞ்சுறேனா, ரெக்வஸ்ட் பண்றேனா, இல்ல அதிகாரம் பண்றேனா, இல்ல ஜாலியா அப்படி ஒரு ராப்போ பில்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்த கன்வே பண்றேனா. ஸோ தட் இஸ் கால்ட் டோன் அண்ட் இன்டென்ஷன். எனக்கு எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுதுல, நான் எதுக்காக அவர்கிட்ட போய் பேசுறேன், அந்த வார்த்தைகளை நான் ஏன் பயன்படுத்துறேன், இன்டென்ஷன். சரிங்களா, சென்ஸ், ஃபீலிங், டோன் அண்ட் இன்டென்ஷன். ஹவு சம்திங் இஸ் செட் அப்படின்னு கேட்டா தட் இஸ் கால்ட் டோன். எவ்வாறு அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் ஏன் தேவை, போயட்ரி ப்ரோஸை நம்ம இன்டர்பிரட் பண்றதுக்கு இந்த 4 kinds ஆஃப் மீனிங் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணலாம். ஐரணி ஆஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். டைம் பார்த்துக்கிறேன். Oops. Irony as a principle of structure is an essay. Clean Brooks is a major critic. The essay explains the space. Just 1 minute தான். Irony is not just a figure of speech. It is a central principle that shapes the whole poem. அதாவதுங்க ஒரு சென்ட்ரல் மைய புள்ளி. சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூ மாலை இருக்குன்னா ஒரு கயிறு வந்து அந்த பூவோடைய நாருன்னு சொல்றாங்க, அது என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா பைண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கோம்ல, அப்படி ஒண்ணு சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை ஐரணி செய்யும். இவ்வளவுதான் ஐரணி as a principle of structure. சரிங்களா,
மேல ஏறுறான் பாப்பா. So ரொம்ப சிம்பிள்ங்க. ஐரணி as a principle of structureல just give me 1 minute, I'll just wind it. Very much in the line. அதாவதுங்க ஒரு பாயிண்ட் இன்னொன்னு பாயிண்ட் கான்ட்ராடிக்ட் ஆகும் லைஃப்ல. ட்ரூத் 1 இருக்கும், ட்ரூத் 2 இருக்கும். சரிங்களா? ட்ரூத் 1ம் 2ம் கான்ட்ராடிக்ட் ஆகும். சரியா? அந்த கான்ட்ராடிக்ஷனுக்கு நடுவுல ஐரணி அந்த போயமா வந்து லைஃபே காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயங்க. சரிங்களா? அவர் சொல்லக்கூடிய விஷயம் லைஃப் இட் செல்ஃப் இஸ் காம்ப்ளெக்ஸ். அதுல ட்ரூத் 1ம் ட்ரூத் 2ம் கான்ட்ராடிக்ட் ஆகுது. அந்த கான்ட்ராடிக்ஷனை பைண்ட் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துல ஐரணி பிளே பண்ணுது அப்படின்றதுதான் இந்த என்டையர் டெக்ஸ்டோட தீம். நான் திரும்ப சொல்லிடுறேன், ஐரணி அப்படின்றது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் கிடையாது. ஒரு பூல இருக்கக்கூடிய ஒரு பூ மாலையில இருக்கக்கூடிய நாறு மாதிரி எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி வைக்கக்கூடிய வேலையை அது பண்ணுது. எப்படி பண்ணுது? ட்ரூத்ன்றது காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 ஒன்னோட ஒண்ணு நிறைய கேள்விகளை கேட்டு ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணியிருக்கோம்னா கொஸ்டின் பண்ணிட்டு நிற்கும். சரிங்களா? ஏன்னா வாழ்க்கையே அப்படிதான் இருக்கும். இங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உண்மைகள்ன்றது மல்டிபிளா இருக்கும். பல கண்ணோட்டங்கள்ல அந்த உண்மைகள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து டிராவல் பண்ணும். அந்த உண்மைகளை அந்த காம்ப்ளெக்ஸான சில பாயிண்ட்ஸை ஒன்னு சேர்த்து பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் அந்த போயட்டுக்கு இருக்கு. அப்படி பிரசன்ட் பண்ணும் போது அந்த போயட் தான் கையில எடுக்கக்கூடிய ஒரு டூல், அழகா அதை வந்து பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கான டூல் தான் ஐரணி. ரைட்? தேங்க்யூ. பார்ட்டிசிபென்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 59+. ஓகே, ரைட். தேங்க்ஸ் a lot. Thank you all. Thank you, sir. 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 Thank you, sir.